ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான், அவல் கேசரி. இந்த அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 கப் அளவு திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் இந்த அவல் நல்லா வறுத்து எடுக்கணும். இது தொட்டு பார்த்தா உடையிற பக்குவம் இருக்கணும். அந்த மாதிரி இந்த அவல் வறுத்து எடுக்கணும். இந்த அவல் வறுக்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அவலை பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரவை பக்குவத்தில் இருக்கணும். அடுத்து நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சொல்லப்போனால் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி எடுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யிலே. முந்திரியும் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்து காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச திராட்சை ஒரு 10லேருந்து 12 எடுத்திருப்பேன். இப்போ இது நெய்யிலே நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். எல்லா முந்திரி திராட்சையும் வறுத்ததை. மீதமில்ல நெய்யில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். இது கூடலாம் சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம கலருக்காக ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது உங்கள் விருப்பம். கலர் நீங்கள் எல்லோ கலரையும் சேர்த்துக்கலாம், ரெட் கலரும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கலரே கூட சேர்க்காமலேயும் நீங்கள் இந்த கேசரி செய்யலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இடையிடையில் கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ரெசிபி செய்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா மொத்தமாக தண்ணி அவல் அப்சர்வ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சுகரை தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப் அவலுக்கு நான் 1/2 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கூடுதலாக வேணும்னாலும் நீங்கள் 3/4 கப் அளவு கூட சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம கலந்து விடுவோம். இதை ஈவனாக நல்லா கலந்து விடுவோம். சர்க்கரையும் சேர்த்ததும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும் நமக்கு சர்க்கரை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக சர்க்கரை கரைஞ்சி இது ஒன்றோட ஒன்றா நல்லா கோட்டாகி பிளெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விடலாம். அடுத்து நான் நெய் தான் சேர்க்க போகிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது இனிஷியலாக சேர்க்க வேண்டிய நெய். இப்போ நம்ம நெய் சேர்த்ததும் நம்ம இமீடியட்டாக கலந்து விடுவோம். நெய் சேர்த்த உடனே நமக்கு கேசரி பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நெய்யும் நல்லா கோட் ஆகிட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போது நல்லாவும் கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம ஏலக்காய் தூள் தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்படி தூள் இல்லைன்னா நீங்கள் தட்டி போட்டும் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்க வேண்டாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததும் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்ட பிறகு நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு நெய் பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் நம்ம கலந்து விடுவோம்.
பாருங்கள், அருமையான நமக்கு அவல் கேசரி வந்து தயாராகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். யூஷுவலாக நம்ம பார்த்திங்கன்னா கேசரினா ரவையில் தான் செய்வோம். இது டிஃப்ரெண்ட்டான அவல் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் வென் கம்பேர்ட் டு ரவா கேசரி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அவல் கேசரி எக்ஸாக்டாக ரவா கேசரி மாதிரியே இருந்துச்சு. அதை விடவும் இன்னும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.